ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல ஜங்குக்கு ஒன் ஷாட் போட்டு, அதான் இன்றைக்கி போட்டாச்சு. ஜங்கு கூட எஃப்எஃப் வந்து நாளைக்கு வரும். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இஸ் அரேஞ்ச்டு ஹஸ்பண்ட். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோ யாருன்னா நம்ம ஜங்குக் தான். ஹீரோயின் யார்? நீங்கள் தான். வயன் யுவர் நேம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே வயன் வந்து அப்படியே பரபரப்பாக ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கா. அது அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, அம்மா தாத்தா செத்துட்டாரா என்ன? உயிரோட தானம்மா இருக்காரு? உயிரோட தாண்டி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ வர வரைக்கும் அவர் உயிரோட தான் இருப்பார். நீ வந்ததுக்கப்புறம் டப்புன்னு போயிடுவார். ஏம்மா அப்படி சொல்கிற? பின்ன சீக்கிரம் வந்து தொலை. இதை வரம்மா அப்படின்ட்டு வாயின் வேகமாக யூஎஸ்ஏலேருந்து இப்போ தான் ஃப்ளைட் இறங்கி வந்துட்டுருக்கா. அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு அவளோட தம்பி தான் வரான். அவளை பார்த்துட்டு, ஏங்க்கா சீக்கிரமாகவே வரமாட்டியா? ஏய் வந்துட்டானடா, வா வா போகலாம். சரி, யூஎஸ்எல்லாம் ஸ்டடிலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? யா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன ஒரு இன்னும் 6 மாதம் போனாங்க. அதுக்குள்ளே தான் தாத்தாக்கு சீரியஸாக இருக்குன்னு கால் பண்ணிங்களே, அதான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கேன். ஓ, அப்போ அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லலையா? என்னடா சொல்லலை? என்ன சொல்கிற? நீ வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நேராக காரை வீட்டுக்கு விட்டுட்டான். வீட்டில் வந்து இறங்குனதுக்கப்புறம் பார்த்தா தாத்தா இறந்து போயிருப்பார். சாவு வீடாக இருக்குன்னு பார்த்தா அப்படியே பூவெல்லாம் கட்டி லைட் செட்டிங்லாம் போட்டு ரேடியோலாம் போட்டு ஏதோ கல்யாண வீடு மாதிரி இருக்குது. வானுக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. அப்படியே தம்பியை பார்த்து, என்னடா நடக்குதுங்க? கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? யாருக்குடா? நம்ம அம்மா அப்பாவுக்கு. அதுக்குள்ளவா 60ஆம் கல்யாணம்? ஆனால் உங்களுக்கு நான் அவ்வளோ வயசு ஆகலையாடா? உள்ளே போ, உனக்கே தெரியும் யாருக்கு கல்யாணம்னு. டேடி சொல்லுடா, எனக்கே சஸ்பென்ஸ் தாங்கலை. அதான்க்கா உள்ளே போ, உனக்கே எல்லாமே நல்லா புரியும். என்ன இவன் ஏதோ ட்விஸ்ட்டு வச்சு பேசுகிறானே அப்படின்ட்டு வாயினும் உள்ளே வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு, தாத்தா எங்கள் அம்மா அப்படின்னு பார்த்தா தாத்தா அப்படியே ஒரு மாதிரி சீரியஸாக கிடக்குறாரு. அப்படியே குளுக்கோஸில் ஏறிட்டுருக்கு. வாயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவளுக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க தாத்தா பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு தாத்தா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஹார்ட் அட்டாக், அதுதான் தாத்தா அப்படி படுத்து கிடக்குறேன். இந்த டாக்டர் பையன் சொல்கிறான் இன்னும் ஒரு வந்து உயிரோட போனாமே, அதுக்கடுத்து செத்து போயிடுவானாம்ல. அதான் அதுக்குள்ளே உன் கல்யாணத்தை பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான்மா அந்த ஏற்பாடு அப்படின்னு சொன்னது. உனக்கு எது அப்படின்னு இருக்கு. அப்படியே தாத்தாவோட கை விட்டுட்டு, நீ செத்து போகிறான் தான் செத்துப்போ, அதுக்கு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? உனக்கு சாக போகிற வயசில் இந்த ஆசை வேறையா? ஏன் தாத்தா நீ செத்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பேன், நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாடுறதுக்கா? எனக்கு அதில் ஒன்றும் வேண்டாம், ஆல்ரெடி பட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட அப்பா வந்து, ஃபயன் அங்கே பாரு தாத்தா எவ்வளோ சீரியஸாக இருக்காருன்னு. தாத்தா உங்களை தான் உண்மையாக பாசம் வச்சுருந்தாரு. ஏன் அவனுக்கு தம்பியை கூட பிடிக்காது, உன்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்காண்டி கடைசி ஆசையாக அவர் கேட்டிருக்காரு. இதை கூட பண்ண மாட்டியா? அவர் கடைசி ஆசையாக வேறு எதாவது கேட்டிருந்தா கூட நான் அழகாக நிறைவேற்றி வச்சுருப்பேன். ஆனால் இதுக்கு நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் எடுத்தவங்க ஒத்துன்னு பண்ணல. எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக தான் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு தான் உனக்கு இந்த கல்யாணமே பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்றாரு. எனக்கு புரியவே இல்லை. இல்லை எனக்கு புரியலப்பா, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா? நான் இல்லாமலா? ஆமாம், நாங்களே சும்மா தட்டை மாற்றிக்கிட்டோம். என்னது நீங்களே மாற்றிக்கிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. என் பெர்மிஷன் என்ன, ஆசை என்னென்ன என்ன? இல்லை எனக்கு புரியலப்பா, நீங்களே எப்படி முடிவு பண்ணலாம்? பாருவேன், தாத்தாக்கு முடியல. அவர் சாக போகிற கடைசி ஸ்டேஜில் இருக்கார். அவர் கேட்டது உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஒரு பையனா அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை. உங்கள் கடமைனா அதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானா? அதுவும் எனக்கு கடமை தான் வயன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் கடமை தான், இதுவும் என் கடமை தான். நான் கடமையை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் பலியாடா? உன் லைஃப் நல்லா தான் இருக்கும். அப்படியே உன் புருஷன் ஒன்று ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அப்போ நான் இதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் வாயினால இதை சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ்வளோதான், அங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படி கத்திட்டு இருக்கான். நான் தான் சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் வேணான்னு. ஏன் திருப்பி நான் போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது தான் அவங்க கசின்லாம் வந்து, ஏய் வயன் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ எவ்வளோதான் வேணான்னு சொன்னாலும் கன்ஃபார்ம் உனக்கு மேரேஜ் பண்ணி தான் வைப்பாங்க. எல்லோரும் டிசைட் பண்ணியாச்சு, மாப்பிள்ளை கூட பார்த்தாச்சு. இதுக்கடுத்து கல்யாணத்துலேருந்து நீ ஓடி போனாலும் சரி, கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் சரி, உன் ஃபேமிலி ஃபுல்லாக அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதான். உன் அப்பா அசிங்க தான் பட போகிறாரு. ஸோ உனக்கு ஒரு சாய்ஸே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கோடி. ஏன் நாங்களாக பண்ணிக்கலையா? நாங்களும் எங்கள் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இல்லையா? பேசாமல் போயிருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அதில் இன்னொரு கசின் வந்து, உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா? நீ என்ன, எனக்கு மட்டும் என்ன இந்த சான்ஸ் கிடச்சிருந்தா நல்லா அழகாக கல்யாணம் பண்ணியிருப்பேன். என் புருஷனே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவனை கல்யாணம் படிக்கணும், நான் ரெடிப்பா. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? சத்தியமாக உன் புருஷன் ரொம்ப அழகாக இருக்கான். அப்படியா? அப்படி தான். ஏன் வயன் ஆசையாக இருக்கா? சீச்சி
எனக்கு அப்பலாம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்டின்ட்டு வாங்கி திருப்பி திருப்பி அதே இத சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஷாக் குடுக்குற மாரி ஒரு நியூஸ் சொல்றாங்க. "அப்படியா? நைட் ஆயிடுச்சு. ஆனா நாளைக்கு காலையில தானே உனக்கு கல்யாணம்னு" சொல்லும்போது, எனக்கு எது நாளைக்கு காலையிலயா? அப்டின்ட்டு ஒரு மாரி ஷாக் ஆகுது. ஆல்ரெடி அவளுக்கு பால் குடுத்துருப்பாங்க. அதில தூக்க மாத்திரை கலந்து குடுத்துருப்பாங்க. ஸோ வாணி வந்து தூங்கிட்டா. ஏன்னா ராத்தோட ராத்தா ஓடி போயிறக்கூடாதுல்ல கல்யாணத்த விட்டுட்டு. ஸோ அதனால அவங்க அம்மா, அப்பா நல்லா பிளான் பண்ணி தான் தூக்க மாத்திரைய கலந்து குடுத்துருக்காங்க. வாணி தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயன அப்படியே அந்த தூக்கத்திலே குளிப்பாட்டி ரெடி ஆகிக்கலாம் வச்சிருக்கானுங்க. வாயன கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ண முழிச்சு பார்த்துட்டு தான் எந்த கோலத்துல இருக்கோம் அப்படின்னு அவளால ஜீரணிச்சுக்கவே முடியல. அப்படியே அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. அம்மா, அப்பா கையெடுத்து கும்பிட்டு, "தயவு செய்து வாயன், தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கோடி. ப்ளீஸ்மா, எங்களுக்காண்டி இத பண்ணிக்கோ. தாத்தாக்காண்டியாவது பண்ணிக்கோம்மா. நாங்க நீ கேட்காமலே உங்களுக்கு நெறைய குடுத்துருக்கோம். நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன்ல. எனக்காண்டி நான் ஆசைப்படுறத இந்த ஒரு விஷயத்த நீ எனக்காண்டி செய்ய மாட்டியா வாயன்" அப்படின்னு அவங்க அப்பா சென்டிமெண்ட்டாக டச் பண்ணோம். இவன் என்ன சொல்ல போகிறா? பண்ணிக்கிறேன்னு தலையை தானே ஆட்ட முடியும் அவளும். ம் ஓகே ஓகே, உங்களுக்காண்டி பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா வாயன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே வாயனை ஹக் பண்ணி அப்படியே மணமேடை கூட்டு வராரு. வாயனை அப்படியே மணமேடை வரைக்கும் உட்காந்துட்டா. இன்னும் பக்கத்தில் மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கல. வந்து மாலை போடும்போது தான், அதாவது மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு மாலை போட்டு விடுறாரு. அப்போ பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு மாலை போடணும்ல. அப்போ தான் அப்படியே திருப்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு அப்படியே வாயனை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். வாயனுக்கு அவனை பார்த்ததும், "நீயா நீயா?" அப்படின்ட்டு அவனையே பார்த்து நின்றுட்டு இருக்கா. மாலையே போடல. அப்பாவும் கசின் சும்மா இல்லாமல் காதுக்குள்ளே வந்து, "என்னாச்சு வாயன், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க. நீயான்னு கேட்டுட்டு இருக்க. ஏன் உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமோ?" "ச்சீ, அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ரி. ஒருத்தன்கிட்ட நான் ஏமாந்தேன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு இத்தனை நாள் கதானானே, அது இவன் தான். என்ன வாயன்னு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா அதான் உண்மை" அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஜங்குக்கு அவனே வாயோட கையை பிடிச்சி மாலையை போட்டுட்டு, "என்னடி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், இவன்ட்ட என்ன பேச்சு?" அப்படின்ட்டு வாயனை அப்படியே திரும்பிக்கிட்டா. எதுவும் பேசலை. அப்படியே தாலியும் கட்ட சொல்கிறாங்க. வாயனை கட்டி முடிச்சாச்சு. அதாவது மாப்பிள்ளை ஜங்கு கட்டி முடிச்சாச்சு. ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போல். மனுஷன் இவ்வளோ நாள் ஹார்ட்டு வலிக்குதுன்னு படுத்து கிடந்தவர் இப்போ தைரியமாக எஞ்சி உட்காந்து அப்படியே வாழ்த்துலாம் சொல்லிட்டு இருக்காரு. வாயன் பார்க்குறா. அட கிழட்டு நாயே, நீ செத்து போயிடுவான்னு பார்த்தா நீ நல்லா தான் உட்காந்துருக்கா. உனக்கு கண்டிப்பாக நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கவா போச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க தாத்தா கொள்ளகாலில் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் தாத்தா பாட்டுக்கு ஜல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வாயன் அடுத்த சீனில் எல்லாரும் சேர்ந்து ஜங்கு கூட தனி காரில் அனுப்பி வைக்கிறாங்க. அப்பயும் ஒன்றும் எதுவும் பேசலை வாயன். அவள் பாட்டுக்கு அமைதியாக காரில் உட்காந்துருக்கா. ஜங்குக்கும் அமைதியாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறான். அப்போது வாயன் அந்த வீட்டுக்குள்ளே வராமல் அவன் பாட்டு காருக்குள்ளேயே உட்காந்துருக்கும் போது அவன் டோரை ஓப்பன் பண்ணி வெளில வந்து வாயனை டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, "என்ன மேடம், உள்ளே வரமாட்டிங்களா? எப்படி உங்களை நான் தூக்கிட்டு போகணுமா?" "நீ எதுக்கு என்னை தூக்கிட்டு போகணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு போய்க்க தெரியும்." "ஓ, மேடம்க்கு போய்க்க தெரியும். அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க?" "ஓ, ஓகே ஓகே, புரிஞ்சுது. புருஷன் தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்றா அப்படி தானே? ஒழுங்கா கையை விட்றா, குன்றும் உன்னை." "ஓ, புருஷனே குன்றுவேடி, அப்போ நீ விதவையாகிருவியா? அச்சோ, உனக்கு வேலை சாயெல்லாம் கொடுப்பாங்களே, என்னடி பண்ணுறது? அதை கட்டிப்பியா?" "சங்கு, வாயை மூடு." "சரிம்மா, நான் வாயை முடிக்கிறேன். நீ இந்த கார்லேயே உட்காந்துட்டு இருக்க போறியா?" அப்படின்ட்டு வாயனை அவன் பாட்டுக்கு தூக்கிட்டான். வாயனை அப்படியே சப்பு சப்புன்னு அடிக்கிறான். ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை, சிரிச்சுட்டே வாயனை பார்த்து, "என்னை அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், கையை அப்படியே முறுக்கி விட்ருவோம் பார்த்துக்கோ, உனக்கு தான் வலிக்கும். பேசாமல் வா" அப்படின்னு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கரெக்டாக வாசல்கிட்ட வந்ததோ, "வலது கால் எடுத்து உள்ளே வை" அப்படின்றான். அவள் பார்க்குறா. வலது காலையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, "நீ வைக்கிறியா இல்லை நான் வைக்கவா?" அப்படின்னு கேட்கும்போது, "எதுக்கு வம்பு?" அப்படின்ட்டு வாயனே வச்சுட்டா. ஸோ வச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் வாயன் பாட்டுக்கு ஒரு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டா. எங்கேயும் போகல. அப்போ ஜங்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, "என்னடி, ஃபர்ஸ்ட் நைட் பெட்டு இந்த சோஃபா தானா? உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சொல்லு, எனக்கு எதனாலும் ஓகே. பெட்டு நான் என்ன சோஃபா என்ன, எல்லாம் ஒன்று தானே, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் தானே. இங்கே பாரு, என்ன உன் பிளான்? என்ன உன் பிளான் நான் கேட்குறேன். என்ன பிளானு சொல்ல, என்ன பிளானு? இப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஓ, என்னை கல்யாணம் பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகிறதுக்கா? ஹே, என்ன பைத்தியமாடி நீ? நான் அதுக்காண்டி கல்யாணம் பண்ணுவானா? நான் நினச்சிருந்தா செடியூஸ் பண்ணுற மாதிரி 4 வார்த்தை பேசிட்டு இல்லை உன்னை தூக்கிட்டு போய் மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கல்யாணம் பண்ணுன்ற சீனே இங்கே தேவையில்ல என்ன? அப்புறம் என்ன திருப்பி திருப்பி என்கிட்டே வர? ஏன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி. பிடிச்சிருக்கா? ஆமாம், பிடிச்சிருக்கு. உண்மையிலே சொல்ல போகணுன்னா உன்னை டைம் பாஸ்க்கு தான் டேட் பண்ணேன். இல்லைன்னு நான் போய் சொல்ல விரும்பல.
உண்மைதான். ஸ்டார்டிங்கில் உன்னை பார்த்தும் பிடிச்சிருந்தது, பார்க்க அழகாக இருந்த. அடுத்து ஃப்ரெண்டாக இருந்தோம். நீ ஃப்ரெண்டாக நல்லா பேசின, ரொம்ப கேரிங்காக இருந்த. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் கேரிங்காக இருந்தேன். அடுத்து ஒரு நாள் டேட் பண்ணலாமான்னு கேட்டேன், நீயும் பண்ணலான்ன. அடுத்து லவ் வந்தது, அதாவது உனக்கு வந்தது, எனக்கு வரல. அதுக்கப்புறம் ஜஸ்ட் டேட்டிங் ஒரு எவ்வளோ 1 வருஷம் பண்ணியிருப்போமா. அடுத்து விட்டுட்டு வந்துட்டேன் ஒன்று, ஏன்னா எனக்கு அடுத்த பொண்ணை பிடிச்சிருந்தது. அப்படி இருக்கிற உனக்கு எப்பட்றா, எப்படி திருப்பி என்கிட்ட வர? என்னை ஏமாற்றணும்னு எனக்கு தோணுது. என்னை விட்டுட்டு இன்னொருத்திக்கிட்ட போனவ தானே நீ. இப்போ என்ன? ஏ வாயை மூடுறி, சொல்கிறது முதல்ல கேளு. இது வரைக்கும் நான் டேட் போனேன் எல்லா பொண்ணுங்களையும் சரி, எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, மேலே லவ் இருந்தது. அது என்னதான் தெரில, இது வரைக்கும் நான் வாரத்துக்கு ஒரு பொண்ணுங்களை டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். பொண்ணை மட்டும்தான் 1 வருஷம் டேட் பண்ணேன். அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷம் கழிச்சு நீ யூஎஸ்ஏ போயிட்டியா, ரொம்ப மிஸ் பண்ணேன். எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ இல்லாமல் சத்தியமாக இந்த 2 வருஷம் நான் இல்லவே இல்லை. அவ்வளோ பாடப்பட்டேன். எப்படி சொல்கிறது, அதான் வாயால் சொல்ல முடியாது. அவ்வளோ தவிச்சேன், உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். அப்போ தான் புரிஞ்சது, என்ன பண்ணுறது, அம்மா லவ்வில் விழுந்துட்டேன், நீ நாளை இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சது. அப்போ தான் அவங்க அப்பா என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி என் பொண்ணு ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்தானே எனக்கு தெரியும்ப்பா, இப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், எப்படி நீ பண்ணிடுற இல்லை வேறு மாப்பிள்ளையை பார்க்குவான்னு கேட்டார். உங்கள் பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னாரா, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவனே. டேய் எனக்கு கதை விட்றியா என்கிட்ட? இப்போலாம் நீ சொன்னால் நான் நம்பிடுவேன் நீ நினச்சிட்ருக்கியா? ஏன்டி நம்ப மாட்டியா? என் கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்தானே உனக்கு தெரில மாமனுக்கு உண்மையாக மேலே லவ் இருக்குன்னு. இல்லையே, எனக்கு தெரிலையே. வாயின் இங்கே பாரு, உன் பேர் பச்சைலாம் குத்திக்கிட்டேன்டி அப்படின்ட்டு அப்படியே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி காட்டுறான். உண்மையாகவே வாயின் டேட்டூலாம் போட்டிருக்கான். வாயனுக்கு அதை நம்பவா இல்லைன்னு தெரில. தண்ணி அப்படியே தெளித்து அழிச்சு பார்க்குறான், அழிய மாட்டேங்குது. அப்படியே ஜங்குக்கு பார்த்து, என்னது வாட்டர் ப்ரூஃப் பெண்ணை வச்சு எழுதுனியா? நீ காதலை சந்தேகப்படுறியாடி நீ? நீ காதலை சந்தேகப்படுறியா? இரு, நான் மேக்கப் ரூம் வச்சு அழிச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு அதை வச்சு அழிச்சு பார்க்குற போக மாட்டேங்குது. வாயின் பாடுக்கு அங்கே தேய்ச்சிக்கிட்டே இருக்க. ஜங்குக்கு நீ நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டு தானடி, நம்ம அதை கொண்டாடுவோமா? பார்த்தியா உன் புத்தி எதுக்கு போகுதுன்னு பார்த்தியா? அப்போ நீ இது தானே என்கிட்ட ட்ரை பண்ணுற. நீ என்கிட்ட லவ்வெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த லாஸ்ட்டு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுற. எனக்கு நல்லாவே தெரியுது என்னை திருப்பி நான் உங்ககிட்ட ஏமாற விரும்பலை. அட போடி, எவடி அடுப்பு கிளப்பிக்கிட்டு. இங்கே பாரு, உண்மையாக உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், நம்புறியா இல்லையா? கண்ணை பாரு, இங்கே பாரு, நல்லா பாரு அப்படின்ட்டு அப்படியே வானோட சிக்ஸ் அப்படியே கப் பண்ணி அப்படியே கிட்டே கொண்டு வரான். வாயினை அப்படியே பார்க்குறான், அவனை அப்படியே கிட்டே கொண்டு என் கண்ணை பாரு, நல்லா பாரு. நீ தான் உன் கண்ணை கரும்பு ஐலைனரு மஸ்காரா காஜல் இதெல்லாம் போட்டு கன்றாவே ஆக்கி வச்சுருக்க. என் கண்ணை பாரு, என்னது கன்றாவே இருக்கா? கோவப்படாதடி, அப்புறமா கோவப்பட்டுக்கோ. இப்போ என் கண்ணை மட்டும் பாரு பார்க்குறீல்ல? என் கண்ணில் உனக்கான ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படியே வெள்ளாட்டி பார்க்குறீல்ல? அப்படி ஒன்றும் தெரிலையே. ஓ, அப்படி ஒன்றும் தெரிலையா? அது தெரியுது தானே, நீ என்ன தான் என்னை லவ் பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஏன்னா உன் தங்கச்சியா, அவன் யார், உன் தம்பி தானே? அவன்கிட்ட கேட்டேன், என்னடா உங்கள் அக்கா யாராவது டேட் பண்ணுறாளா, உனக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சான்னு கேட்டேன். அவனே இல்லையே மாமா, எனக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னா. அவனே நான் மாமாவை ஏற்றுக்கிட்டாண்டி. நீ ஏன்டி நான் மாமாவை ஏற்றுக்க மாட்டேங்கிற? ஜங்கு, என் தம்பிக்கிட்ட பேசுனியா? ஆமாம், அவன் தம்பிகிட்ட பேசுனே. இந்த பற்றியா மச்சான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சேவ் பண்ணி வச்ச நம்பர்லாம் எடுத்து காட்டுறான். அவன் பார்த்துட்டு தான் நம்பர் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டு அவ்வளோ நம்பரை ட்ரை பண்ணுறா. பார்த்தா பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு அதை பார்த்து ஹாப்பி ஆகிடுச்சு. இருந்தாலும் முன்னாடி காட்டிக்கூடாதுல்ல. ஓ, பொண்டாட்டின்னு எதுக்குன்னு சேவ் பண்ணி வச்சுருக்க? நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்டி. அங்கே டேட்டு கட்டுது பாரு. போய் சொல்லாத, என்னைக்காலும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓ அப்படியா, அப்போ உன் ஃபோனை கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே அவனோட ஃபோனை வாங்குறான். அவன் நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்றா. இருந்தாலும் நம்ம வாங்கி பார்த்தா ஹஸ்பண்ட் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கா. பார்த்துட்டு இது என்னது செல்லம், இது என்னதுடி? அது நான் லவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணி வச்சேன். டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னேன், பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அது சும்மா சொன்னேன். கேட்கல என்ன சொன்னேன் வாயை முடிச்சவங்க.
லவ் பண்ணுறதானே அப்புறம் என்ன, அதான் கல்யாணம் பண்ணியாச்சுல அப்புறம் என்ன அப்படின்ட்டு வானை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அவன் எனக்குமே அவன் மேலே நிறையா ட்ரூ ஃபீலிங்ஸ் இருந்தது. இன்னுமே அவன் மேலே இருக்க காதல் 1% கூட கம்மியாகல. சும்மா கோவம் இருந்திருக்கும். இப்போ அதுவும் சமாதானம் ஆயாச்சு. அப்புறம் என்ன அவளையும் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி நான் சட்டையை கழட்டி போட்டேன். எப்படி ஃபர்ஸ்ட் நைட் சோஃபாவில் நடக்கவா இல்லைன்னா பெட்டில் எது வந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு வாயின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக்கு வந்து ஓகேவா அப்படின்ட்டு வானை அப்படியே தூக்கிட்டு நேராக பெட்டுக்கு தான் போகிறான். ஸோ பெட்டுக்கு போயிட்டு வாயினை தொப்புன்னு போடும்போது வாயின் வந்து திட்டுறா. டே இதுக்கிட்ட நான் தொப்புன்னு போடுறேன், எனக்கு வலிக்குது. ஓ நான் தூக்கி போட்டதே வலிக்குதாடி? இதுக்கடுத்து நான் நல்லா பண்ண போகிறேன், அதெல்லாம் எப்படிடி நீ தாங்குவேன்? அதெல்லாம் நான் தாங்கிப்பேன். ஓ தாங்குப்பியா? அப்போ ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ் அப்படியே கழட்டி போட்டுட்டு வாயினோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி போடுறான். போட்டு அப்படியே 2 பேரும் கட்டில் அப்படியே ஊறிட்டு இருக்காங்க. வாயின் வந்து ஏ ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, நானே எவ்வளோ மூடாக இருக்கேன். நீ என்ன எத்தனை நாள் 2 வருஷம்டி 2 வருஷமா இதுக்காண்டி நான் காத்திருந்தேன். இன்றைக்கி தான் என்ன பண்ணுறது வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது யூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு அவனோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். வாயினை கிஸ் பண்ணுறான். அப்படியே மேக் அவுட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ண வாயினுக்கு சரியான பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே வாயின் வந்து ஜங்குக்கு பசிரிச்சிட்டே ஜங்குக் என்னடி மூடாக இருக்கும் போதா ஜங்குக் கிங் குக்குன்னு என் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன ஐ லவ் யூ ஜங்குக், லவ் யூ டி பண்ணாடி, லவ் யூ டூ, லவ் யூ ஸோ மச் அப்படின்றான். அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. வாயனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ வாயன் அந்த பேபிக்கு வந்து 1 வயசு ஆகிருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அப்படியே ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கா. ஜங்குக்கு தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஏய் பொண்டாட்டி அதான் பாப்பா பிறந்துருச்சுல, அதுக்கு 1 வயசு ஆயிடுச்சுல, அடுத்த குழந்தைக்கு எப்படி ரெடி பண்ணுறது? அடுத்தவனுக்கு ட்வின்ஸ் பேபி வேணுமா இல்லைனா எத்தனை பேபி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் வாயனும். ஜங்குக் இப்போ தான் பாப்பாவுக்கு 1 வயசே ஆயிருக்கு, நான் இப்போ தான் நைட்லாம் நிம்மதியாக தூங்குறேன், நீ அதுக்குள்ளே செகண்டுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டே, எனக்கு வலிக்கும்டா. அதெல்லாம் வலிக்காதுடி, நான் பார்த்துக்கிறேன், அதான் பாப்பா பார்த்துக்க நான் இருக்கோம்ல, அடுத்து வர பேபியை பார்த்துக்கிறதுக்கு வேணால் மெய்டு வச்சுக்கலாம், போ நான் எப்படி தான் சமாளிக்கிறது அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து மறைக்க ஜங்குக்கு அப்படியே வானை கிஸ் பண்ணுறான். ஸோ இதோட அந்த ஒன் ஷாட் வந்து முடியுது. எப்படி இருந்ததுன்னு தெரில, பட் எனக்கு ஒன் ஷாட் போகணுன்னு தோணுது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா, தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. காசு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, டாடா பை, சீ யூ லேட்டர், பாய்.